गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 1.5 வருஷத்துக்கு மேலே நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இன்னைக்கு பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்வுத்தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கார்த்திகை மாதம் சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள். முருகன் ஒரு விதத்தில் குருன்னு சொல்லலாம். தகப்பனுக்கே பிரணவ மந்திரத்தை போதித்து வரும் குரு, அதாவது சுவாமிநாதன் சுவாமிமலையில் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமையோட புஷ்ய நட்சத்திரமும் இருக்குது. அதனால் குரு புஷ்ய புண்ணிய காலம்னு கூட இதை சொல்லுவாள். ஸோ இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த நாளில் நம்முடைய குரு பிரத்யக்ஷ தெய்வத்தை பற்றி பார்க்கலாமா? அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம காஞ்சிபுரத்தில் பெரியவா தங்கியிருக்கா. ஸ்ரீமடத்தில் தங்கியிருக்கா பெரியவான்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பெரியவாளை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். நம்ம பெரியவாளை பார்க்குறதுக்கு உள்ளூர் வெளியூர்லேருந்து பிரபலமான அரசியல் தலைவர்கள், மந்திரிகள், ஜமீன்தார்கள், பணக்காரர்கள் முதல் அன்றாடம் வாழ்க்கை நடத்துகிற அன்றாடங்காட்சிகள் வரைக்கும் வந்து பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரி அன்றைக்கும் நல்ல கூட்டம். பொதுவாக நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறோம், அங்கெல்லாம் கூட்டம் இருக்கும். இதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பல விதத்தில் பல இடங்களில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். அன்றைக்கி ஒரு நல்ல கூட்டம், எல்லாரும் போயிட்டுருக்கு. ஒருத்தராக தரிசனம் பண்ணிட்டுருக்கா, ஏகாந்த தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. பெரியவா உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கேன். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஒரு 13-14 வயசு பையன் அழுதுண்டே இருக்கான். ஒரே அழுக உள்ளே வந்ததுலேருந்து. அவனோட வேறு யாரும் வந்ததா தெரியல. கூட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் நினைக்கிறா அந்த கூட்டத்தோட அந்த வெப்பம் தாங்காமல் அவனால் ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் அழறானோ அப்படின்னு சொல்லி எங்களோட எல்லாரும் தங்கிரியக்காரர் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. கூட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கும்போது அவனுடைய டேர்ன் வந்துடுறது. பெரியவா பக்கத்தில் போகிறான். பெரியவா நமஸ்காரம் பண்ணுறான். அழ ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் சைலண்ட்டாக அது அழுதுன்னு ஓடு வாய் விட்டு கதறி அழுதாரு. பெரியவா, குழந்தை நீ ஏன் அழற அப்படின்னு கேட்கணும். அவனால் பதில் சொல்ல முடியல. பெரியவா திருப்பி ஒரு அதட்டுற மாதிரி, உன் பேர் என்ன சொல்லு முதல்ல. பெரியவா, என் பேர் ராமகிருஷ்ணன்னு பேர், எல்லாரும் ராமுலுன்னு கூப்பிடுவா. என்ன, நான் வேதம் படிக்கிறேன். பெரியவா, எனக்கு கடந்த 1 வருஷமாக பயங்கரமாக தலைவலிக்கிறது, மறதி ரொம்ப இருக்குது. என்னால் அந்த வேதம் கத்துண்ட வேதத்தை சத்தம் போட்டு பிரயோகிக்கிறோம் இல்லையா, அந்த பிரயோகம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வாறு பிரயோகம் பண்ணும்போது தலை விண் 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 தெரிக்கிறது. தலைவா, தலையை அந்த வலிக்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. டாக்டர்கிட்டெல்லாம் வைத்தியம்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். பெரியவா, 1 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றேன். இது வரைக்கும் ஒன்றும் எனக்கு சரியாக போனதா தெரியல. பெரியவா ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணி யோசிக்கிறேன். கேட்குறா, உன்னோட வேறு யார் வந்திருக்க? பெரியவா, என்னோட வேறு யாரும் பெரியவா கிடையாது. எங்கள் அப்பா இருந்தால் தோப்பனார், காலமாயிட்டார். நான் எங்கள் ஆற்றுல ஒரே புள்ள, அம்மா மட்டும்தான் இருக்கா. 2 பேராத்தில் சமையல் பண்ணி ஜீவனம் நடத்துகிறா. என்ன பாடசாலையில் சேர்த்துட்டா பெரியவா. 4 வருஷமாக பாடசாலையில் படிக்கிறேன். பெரியவா உடனே இந்த பையன்கிட்ட ராமுடு, நான் சொன்னால் தப்பாக நினைக்கக்கூடாது. எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா நீ? நான் சொல்கிறது நீ செய்யணும். சொல்லுங்க பெரியவா, எதுனாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். பெரியவா சொன்னால் அது வேத வாக்கு. பெரியவா, கண்டிப்பாக செய்கிறேன். பெரியவா உடனே சொல்கிறேன், அதாவது நாளையிலேருந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டேன்னா,
ஒரு மரக்காங்கிறது இந்த காலத்தில் யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. மரக்கா அப்படிங்கிறது 4 படி அரிசி பிடிக்கும். அது ஒரு அளவை, தானியங்கள் அளக்கிறதுக்கான ஒரு அளவு. அந்த காலம் மனுஷாளுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கால குழந்தைகளுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அந்த மாதிரி ஒரு மரக்கா ஃபுல்லாக கேழ்வரகோ நெல்லோ கோதுமையோ ஏதாவது ஒரு தானியம் அந்த ஒரு மரக்கா எடுத்து தலையில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபர்லாங் நீ நடக்கணும், நடந்து வரணும். அப்படி நடக்கும்போது நீ வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது. ராமநாமத்தையோ நமச்சிவாயம் என்ற அந்த மந்திரத்தையோ இல்லைனா உன்னுடைய குலதெய்வ ஸ்லோகத்தையோ குலதெய்வத்தின் பெயரையோ மட்டும்தான் சொல்லி நடக்கணும். வேறு யார்ட்டையும் நீ நடுப்புற பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒருமையில் ஒரு பல்லாங்கூரம் நடந்து ஆற்றுக்கு வந்துட்டு அந்த நீ செய்ய வேண்டிய இத்தியாதிகள் எல்லாம் செஞ்சுட்டு அதை ஏதாவது ஒரு கோயிலுக்கோ எல்லாம் ஏழைக்கோ அதை கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 11 நாள் செஞ்சால் போகிறோம். அப்புறம் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு பிரசாதம் விபூதியை கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இவனுக்கு சந்தோஷம் தாங்கள, பெரியவா நமக்கு ஒரு வழி காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மறுநாள்லேருந்து செய்ய ஆரம்பிக்கிறான். ராமுடு ஒரு வாரம் போயிருக்கும். திருப்பி 8வது நாள் பெரியவாட்டம். இந்த சமயம் அழுதுண்டில்லை, அண்ட சிரிச்சுன்றான். பெரியவாளை பார்க்க பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்கிறான், பெரியவா இந்த மாதிரி ஒரு வாரமாக நீங்கள் சொன்னால் செஞ்சுருக்கேன், நீ 8 நாள் ஆகிடுது, எனக்கு தலைவலி எதுவுமே கிடையாது, சுத்தமாக வலிக்கிறது கிடையாது, பிரயோகம் பண்ணலாம், சத்தம் போட்டு வேத மந்திரங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்து திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு வலியும் இல்லை பெரியவா, டாக்டரால் தீர்க்க முடியாத பெரியவா, நீங்கள் தீர்த்துட்டு பெரியவா அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டு நமஸ்காரம் பண்ண. பெரியவா ஒரு நம்மட்டு சிரிச்சுன்னு சொல்கிறா, இந்த மாதிரி நான் வைத்தியர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வைத்திய சாஸ்திரம் எதுவும் படிக்கல, மற்ற சாஸ்திரங்கள் தான் படிச்சிருக்கேன், ஏதோ அந்த கடவுள் காமாட்சியோட கிருபை உனக்கு சரியாகப்படுது. டாக்டரை போய் பார்த்தியா ராமுடு? போய் பார்த்தேன் பெரியவா, டாக்டர்லாம் ஏற்கனவே ஸ்கேன் எடுத்தா, அப்போ உன்னோட மூளையில் ஏதோ ஒரு நரம்பு ரைட்டாக பிசகிருக்கு அப்படின்னு சொன்னான். இப்போ முந்தா நாள் போனேன், ஏன்னா அந்த 1 மாதம் கழிச்சு ஒரு தடவை வந்துடும், முந்தா நாள் போனேன், திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து பிரிவா ஆச்சரியப்பட்டதை பிசகி இருந்து நரம்பு சரியாகப்படுத்தி எப்படி ஆயிடுதுன்னே தெரியல, அதனால் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சா பெரியவா அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். இன்னொரு ஆச்சரியம் வரணும், அதாவது விஞ்ஞான உலகம் எவ்வளோ இருக்கும்போது மருத்துவர்களால் செய்ய முடியாத ஒரு விதை நம்ம பெரியவா ஆப்டால் ஒரு சிறிய வைத்தியம் தலையில் அந்த ஒரு மரக்கா தானியத்தை வச்சுண்டு சிவநாமத்தையோ விஷ்ணு நாமத்தையோ வச்சுண்டு ஒரு மைல் நடக்க சொல்லி அது ஒரு ஏழைகளுக்கோ கோயிலுக்கோ கொடுக்க சொல்லணுமோ அவனுடைய தலைவலியை தீராத வழியை தீர்த்து வச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம் வரும். அதெல்லாம் சொல்கிறேன், பெரியவாதான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்கக்கூடாது. பெரியவாட்ட நம்மளை ஒப்படைச்சிடும், அது போகிறோம், அவர் பார்த்து பாருங்களா. இது தானியம் வச்சுன்றதுனால அவருடைய தலைவலி சரியாக போச்சா? அப்படி இல்லைன்னா பக்தி சக்தியாக ஒருமுகமாக தனக்கு இஷ்டப்பட்ட கடவுளுடைய நாமத்தை ஜபிச்சதுனால ஆச்சு அப்படிங்கிறது அந்த பெரியவாளுக்கும் கடவுளுக்கும் தான் வெளிச்சம். புரியுறதா? அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புதமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.